ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி எல்லாரும் கொஞ்சம் டைமிங் போட சொல்லி கேட்குறீங்க. எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன். பட் ரியலி சாரி. என்னால் முடியல. அந்த டைமிங் கொண்டு வர முடியல. பிகாஸ் நானும் ஒர்க் போயிட்டுருக்கேனா, அதனால முடியல. பட் ஐ வில் ட்ரை. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? பட் சாரி. நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்டு இன்னொரு தோழி கேட்டிருந்தாங்க, மாதவி விஜயசாந்தி மாதிரி இருக்காங்க. பட் ஏன் அவங்க கிட்ட அப்படி அ அ மிஸ்டர் ராம் கிட்ட அந்த மாதிரி அடி வாங்கினாங்க, திருப்பி அடிச்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. கரெக்டு தான். பட் சுச்சுவேஷனில் ஐ மீன் ஃபேமிலி, எமோஷனல், ரிலேட்டிவ், மானம், மரியாதை அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அந்த மாதிரி சர்க்கிளில் வளர்ந்த ஒரு பர்சனுக்கு விஜயசாந்தியாக இருந்தாலும் சரி, ஜான்சி ராணியாக இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ்க்காக தான் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருந்துச்சு. அதுலேயும் மாதவிக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, ஊரில் இருக்கிறவங்களும் மாதவி தப்பாக பேசி, அதனால அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அட் த சேம் டைம் இப்போ கூட அவங்களா இங்கே வந்தாங்களான்னா இல்லை. அவங்க தான் இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அமுச்சு விட்டுட்டாங்க. இதனாலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து அவங்க விஷயம் என்னங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறம்தான் ஊரில் இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஊரில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஒத்துக்க வைக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு 90 கிட்ஸ் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னுமே இந்த காலகட்டத்திலுமே அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த அவங்களுக்கு மட்டும் என்ன அது விதி விலக்கா? ஸோ அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணியாகணும். இவ்வளோ கொடுமை நடந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஊர் ஆளுங்க அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மாதவியை பற்றி அவங்க இன்னும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மற்றவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அவங்களோட பிளேஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்களோ. அந்தந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா மட்டும்தானே அது நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க சுச்சுவேஷனில் என்ன ஹேண்டில் பண்ணாங்களோ அதை தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஓகே. பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ மேலோட்டமாக பார்க்கலாம். ஸோ அவங்க சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லபடியாகவும் போயிட்டுருக்கும். அந்த டைமில் அவங்களோட பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலிக்கு ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களும் ஓகே சார், என்னோட வீட்லேயே இருக்குது, மாடியில் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு ஓகேனா பார்க்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு உமன் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியோட யாராக இருப்பாங்க, புதுசாக இருக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ், ஃபேமிலி, அவங்கள பார்த்து அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டு அதை நினச்சி பார்த்துட்டு இவங்களோட டே பை டே போயிட்டுருக்கோம். இந்த டே பை டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட நினைவு நாள் வரும். மாதவியோட அம்மாவோட நினைவு நாள். ஸோ அந்த நினைவு நாளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூலில் போயிட்டு அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக எல்லாருக்கும் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லுவாங்க. அன்னைக்கு மாதவி மௌன விரதம் இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க. ஃபுல் டே மௌன விரதம். தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாள் அன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஐ மீன் சில்ட்ரன்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து பிரின்சிபல் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி இவங்களே ஸ்கூலுக்கு போய் அவங்க கையால் அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டை வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் வர சின்ன சின்ன ஹாப்பினஸ், அவங்க அம்மாவை பார்க்குறத அவங்க ஃபீல் பண்ணி இந்த ஒரு விஷயத்த இயர் அவங்க அம்மாவோட நினைவு நாள் அப்போ ஒவ்வொரு டைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டில் இப்போவும் அவங்க அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்கூலுக்கு ஒரு மிஸ் வந்திருப்பாங்க. ஃபிசிக்ஸ் மிஸ்.
அவங்க இருந்துட்டு கேட்பாங்க, நியூ மிஸ். அவங்க கேட்பாங்க, "யார் இவங்க? என்ன பண்றாங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கேட்பாங்க, அந்த மிஸ் பேரு பார்த்தீங்க அப்படின்னா, மகேஸ்வரி. அவங்க பேரு மகேஸ்வரி. அவங்க இன்னொரு மிஸ் கிட்ட கேட்பாங்க, "யார் இவங்க? என்ன பண்றாங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இவங்க மாதவி, இந்த ஊர் பொண்ணு தான். அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்கு அவங்க இந்த மாரி ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுவாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க ஹேப்பியா இருக்கிறத பார்த்து அவங்களும் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க, தங்கமான மனசு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகேஸ்வரி வந்து அவங்கள பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களையும் இங்கேருந்து நோட் பண்ணுவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் சேடா இருப்பாங்க. ஸ்மைலிங் பெருசா இருக்காது. ஏன்னா அன்னைக்கு மௌன விரதம் வேற இல்லையா? ஸோ யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க. ஜஸ்ட் என்னங்கிற இன்ட்ரோ இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்களோட ஒர்க்குக்கு இவங்க போயிடுவாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவி வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க அம்மாவ நெனச்சு கொஞ்சம் சேடா தான் இருப்பாங்க. ப்ரௌனி ஆல்சோ சேடா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்களுடைய அவங்க அம்மாவோட நினைவுனால கொஞ்சம் சேடாவே ஈவினிங்க்கு அப்புறமா அவங்க அம்மாவுடைய சமாதி பிளேஸ் இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு அகைன் ஒரு வாட்டி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டு, அங்க விளக்கு ஏத்திட்டு, அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவாங்க. அன்னைக்கு ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் தான் அவங்களோட ஃபுட்டே எடுத்துப்பாங்க. ஆஸ் யூசுவல் மார்னிங் எந்திரிப்பாங்க, ரெடி ஆயிட்டு போவாங்க. அன்னைக்கு சண்டே. இவங்க ஆஃபீஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒண்ணுமே இருக்காது. சண்டேல ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்குல்ல. ஜஸ்ட் அவங்களோட ஃபைல் ஒண்ணு செக் பண்ண வேண்டிய ஒரு இருக்கும். அத மட்டும் சரி பார்த்துட்டு வரலாம் அப்டின்ட்டு போவாங்க. ஏன்னா, அதுக்கு பிஃபோரா பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அம்மாவுடைய நினைவு நாளுங்கிறதுனால 2 டேஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்க மாட்டாங்க. ஃப்ரைடேவும், சாட்டர்டேவும் போயிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஃபைல்ஸ கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்ட்டு இவங்க மட்டும் போவாங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட ஹெட் மாஸ்டர் இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு வீடு பார்க்க வரலாமாம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஷூர் சார், கண்டிப்பா வரலாம். ஆனா நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நான் பசங்க கிட்ட குடுத்து விடுறேன். நீங்க நீங்க வரீங்களா சார்?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லம்மா நான் வரல. யார் தங்குறாங்களோ அவங்க தான் வராங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்ப சார் வராங்க? சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி வீட கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்பேன். ரொம்ப நாளா வீடு பூட்டியே இருக்கு சார்" அப்படிம்பாங்க. "இன்னைக்கு ஈவினிங் வருவாங்கம்மா. இன்னைக்கு சண்டே இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க" அப்படிங்க. "அப்படிங்களா சார்? நான் கொஞ்சம் ரூம் ரெடி பண்றேன். ஸோ, அதுக்கப்புறமா அவங்கள வர சொல்லுங்க சார்" அப்படிம்பாங்க. சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வந்து கட் பண்ணிடுவாங்க. இவங்க உடனே அவங்க கூட 2 பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி, "எனக்கு இந்த மாரி ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நீங்க கொஞ்சம் பண்ணி தருவீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "அக்கா என்னக்கா இப்படி புதுசா கேட்குறீங்க? சொல்லுங்கக்கா. என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, வீட்டு மாடியில ஒரு ரூம் இருக்கு இல்லையா? அந்த ரூமுக்கு ஆள் வராங்க. ஸோ, அது கொஞ்சம் கிளீன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷூர் அக்கா, பண்ணிடலாம் கண்டிப்பா. அது பிரச்சனை இல்லக்கா" அப்படிம்பாங்க. "சரி, நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். வந்து கீ வாங்கிட்டு போ" அப்படிம்பாங்க. அவங்களும் வந்து கீ வாங்கிட்டு போய் வீடெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க ஈவினிங் 4 டூ 5 அந்த டைமிங்ல வர மாரி இருக்கும். மாதவி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே பாப்பாங்க. அவங்க ஆஃப்டர்நூனுக்கு மேல வரதா சொல்லியிருப்பாங்க. டைமிங் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க வந்துட்டு ஆஃபீஸ்ல அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பாப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒர்க் முடிச்சுட்டு, "அப்பா, அம்மா" அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ "என்னடா வேலை அதிகமா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லக்கா, கொஞ்சம் தான். சும்மா தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்கக்கா" அப்படிம்பாங்க. சரிடா, வாங்க போலாம்" அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து மேலே போயிட்டு வீடு பார்ப்பாங்க. ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணிடுவாங்க. "ஓகே தான். இனி அவங்க பார்த்துக்கட்டும்டா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. "ஆமா அக்கா, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? ஏதாவது சொன்னாங்களா?" "ஆஃப்டர்நூனுக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எக்ஸாக்ட்டா எனக்கு டைம் தெரிலடா" அப்படிம்பாங்க. நீங்க கொஞ்சம் இங்கேயே இருக்கீங்களா? ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி குடுங்கடா" அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. இங்க தான் இருப்போம். ஒரு சவுண்ட் குடுங்க. நாங்க வந்துர்றோம்க்கா" அப்படிம்பான். "சரி ஓகே. நீங்க கெளம்புங்கடா. நான் வந்துட்டு வந்ததும் கால் பண்றேன்" அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 2:00 ஆயிடும். 3:00 ஆயிடும். வரமாட்டாங்க. சரி ஓகே. அவங்க இன்னும் லேட் ஆகும் போல. நம்ம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, இவங்க போயி கொஞ்சம் ஆயில் வைக்கலான்ட்டு ஆயில் எடுத்து கையில ஊத்துவாங்க. அப்போ ப்ரௌனி ஓடி வந்து லேசா அவங்க மேல மோதவும், அந்த ஆயில வந்து கீழ கொட்டிடுவாங்க. "டேய் ப்ரௌனி, என்னடா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து இது கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அந்த ஆயில அசால்ட்டா விட்டுட்டு, ப்ரௌனிய எடுத்துட்டு போய் அங்க வெளியில கட்டி போட்டுட்டு,
இவங்க ஃப்ரெஷ்ஷாக போயிடுவாங்க. சரி அந்த வீட்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்க. லேசா கதவு லாக் பண்ணாம லேசா விட்டுட்டு அவங்க வந்து குளிக்க போயிடுவாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல மகேஸ்வரி அவங்க வந்து என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆயிட்டு பெல் அடிப்பாங்க. நோ ரியாக்ஷன். ரொம்ப நேரமா லாக் பண்ணுவாங்க. நோ ரியாக்ஷன். என்ன யாருமே காணோம். யாராச்சும் இருக்காங்களா என்ன? என்னன்ட்டு அந்த டோரு லாக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனது என்ன ஓப்பன்ல இருக்கு டோர் அப்படின்ட்டு இவங்க உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு ஒரு அடி எடுத்து வெளிய வச்சுட்டு, பின்னாடி உடனே எட்டி பார்த்து அந்த கா ட்ரக்ல தானே வந்திருக்கோம். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அந்த டிரைவர் கிட்ட சொல்லுவாங்க. "அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டுப்பாங்க. ஓகேம்மா பிரச்சனை இல்ல. நான் வெயிட் பண்றேன்" அப்படிம்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, "ஆ மேம் யாராச்சும் இருக்கீங்களா உள்ள?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள போவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ள போனதும் நல்ல வீடு. ஒரு பீஸ்ஃபுல்லா, சைலண்ட்டா, நல்ல வாசனையோட நல்லாருக்கும். உள்ள இவங்க என்ட்ரி ஆனதுமே, அந்த ஸ்மெல்ல, அந்த பீஸ்ஃபுல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய்க்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ஒரு டோர் லாக் ஓப்பன் ஆகும். சவுண்ட் கேட்கும். ஓப்பன் பண்ற சவுண்ட் கேட்கும். யாரு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க திரும்புவாங்க. அவங்க வருவாங்க. ஆல்ரெடி அங்க ஆயில் கொட்டி இருந்துச்சு இல்லையா? கரெக்ட்டா மகேஸ்வரி அந்த ஆயில் மேல கால வச்சுடுவாங்க. கால வச்சதும் ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஸ்லிப் ஆனதும் மாதவி கரெக்டா டோர் ஓப்பன் பண்ணி வெளில வருவாங்க இல்லையா? அவங்க மேலேயே விழுந்துருவாங்க. அவங்க மேலேயே விழுந்ததும் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலா டவல் தான் கட்டிட்டு வருவாங்க. அவங்க மேலே விழுந்ததும் 2 பேருக்கும் அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மாதவி கீழ இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து மகேஸ்வரி இருப்பாங்க. 2 பேரும் ஐ கான்டாக்ட் போகும். மாதவி ஆல்ரெடி இவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து மேல விழவும், ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள ரொம்ப க்ளோஸ்ல பார்க்கவும் அப்படியே ஸ்டன் ஆயி, அப்படியே அவங்கள ஒரு ஆச்சரியத்தோட அவங்கள பார்த்துட்டுருப்பாங்க. இவங்க எங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆச்சரியமா அந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பா போகும். பிகாஸ் ஆல்ரெடி மாதவிக்கு அவங்கள புடிச்சிடும். அவங்க சைட்ல இருந்து ஐ கான்டாக்ட் வரத விட, இவங்க சைட்ல இருந்து பவர்ஃபுல்லா ஐ கான்டாக்ட் போகும். அப்படியே கத்தி மாதிரி இருக்கும் அவங்களோட பார்வை. அவ்ளோ டீப்பா குடுப்பாங்க மாதவி, அவங்கள பார்த்ததும். அதுவும் அவ்ளோ க்ளோஸ்ல பார்த்ததும் ரொம்ப டீப்பா குடுப்பாங்க. அவங்களும் அந்த ஒரு பார்வைக்கு மயங்கிடுவாங்க. மயங்கி அவங்களும் ஐ கான்டாக்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் ஐ கான்டாக்ட் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரௌனி சத்தம் போடுவான். ப்ரௌனி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கான்ஷியஸ்க்கே வருவாங்க. கான்ஷியஸ்க்கு வந்ததும், "ஓ! சாரி, சாரி" அப்படிம்பாங்க. ஆ உடனே மாதவி வந்துட்டு, "இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். விடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ம் அப்படிம்பாங்க. அப்படியே தான் இருப்பாங்க. எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ மாதவி வந்துட்டு, "நீங்க எந்திரிச்சா தான் நான் எந்திரிக்க முடியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சாரி, சாரி, சாரி" அப்படின்ட்டு அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் ரியலி சாரி அப்படின்ட்டு அவங்க வெளியில ஓடிடுவாங்க. வெளியில ஓடுனதும் மாதவிக்கு ஒரே சந்தோஷம் தான். அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா ஓடுவாங்க. அவங்க அப்படியே அந்த டவலோடயே நல்லா குதிப்பாங்க. ஐயோ! யார்ரா இவங்க? அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தவங்க, இன்னைக்கு இவ்ளோ க்ளோஸ்ல இப்படி "மாதவி என்னடி நடக்குது உனக்கு?" அப்படின்னு ஒரு குஷி ரொம்ப குஷியா இருந்துட்டு அவங்க கண்ணாடியில பார்த்து, அந்த ஐ கான்டாக்ட் நடந்துச்சு இல்லையா? அதையே பார்த்து பார்த்து நெனச்சு நெனச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே நெனச்சு நெனச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மயக்கத்திலேயே அவங்க இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ப்ரௌனி வெளியில சத்தம் போடுவான். சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கான்ஷியஸ்க்கு வந்து ஐயோ! வெளில வேற அவங்க வெயிட் பண்றாங்கன்ட்டு, உடனே அவசர அவசரமா ட்ரெஸ் போட்டுட்டு வெளில போவாங்க. வெளில போனதும் அதே ஸ்மைலிங்கோட, அதே லுக்கோட அவங்கள பார்ப்பாங்க. பட் அவங்களால அந்த லுக்க ஹேண்டில் பண்ண முடியாம தல குனிஞ்சிடுவாங்க. தல குனிஞ்சதுக்கப்புறம், "ஓ! சாரி நீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "என் பேரு மகேஸ்வரி. ஆக்சுவலா பிரின்சிபல் உங்ககிட்ட பேசியிருந்ததா சொன்னாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ஆ ஆமா. ஏதோ ஃபேமிலி வரதா சொல்லியிருந்தாங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா நான் தான்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஃபேமிலின்னு சொன்னதும் இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. "ஃபேமிலியா? யூ ஆர் மேரிடா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா" அப்படிம்பாங்க. "ஓ! இப்போ ஃபேமிலியா தான் மேல தங்க போறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா" அப்படிம்பாங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு வாட்டி
வீட பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஏதாவது என் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு. நம்மளோட ஃபீலிங்ஸ எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு தெரியாம, அந்த ஒரு கன்ஃப்யூஷன்ல கொஞ்சம் பயத்துல, தயக்கத்துல ஓகே. கை கெட்டினது வாய் கேட்டலடா கண்ணா அப்படிங்கிற மாரி. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஓகே நீங்க வாங்க நான் ரூம காமிக்கிறேன் அப்படின்ட்டு மேல போவாங்க. மேல போனதும் ரூம் பார்ப்பாங்க. ரூமு ஒரு சின்னதா கிச்சன் ரூம் இருக்கும். ஆம் ரெஸ்ட் ரூம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து பூட்டியே இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. ஓகே ரெண்ட் எவ்வளோ? அப்படின்னு கேட்பாங்க. ஓ இங்க நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எவ்வளோ குடுக்க முடியும்னு தோணுதோ அத குடுங்க. பிரச்சனை இல்ல அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வீடு ரொம்ப புடிச்சிருக்கு. கார்டன் மாரி நல்லா வச்சிருக்கீங்க வீட. ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் உங்க டாக் அது பேரு ப்ரௌனி. ஆ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாமா உங்க பேர் ஆ ம் ஆ ஆ அப்படின்னு அவங்களுக்குள்ளயே அது என்ன சொல்றது? எப்படி பேசுறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு உங்கள தெரியும் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். மாதவி இஸ் ரைட் அப்படிம்பாங்க. ஆமா. என்ன எப்போ நீங்க பார்த்தீங்க? ஸ்கூல்ல அன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு நீங்க ஃபுட்டு அ ஓ! அன்னைக்கு பார்த்தீங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க? பிசிக்ஸ் டீச்சரா இருக்கேன் அப்படிம்பாங்க. வாவ்! சூப்பர் படிப்பாளி போல அப்படின்னு நெனச்சு மனசுல நெனச்சுக்கிட்டு, ஓகே மேம் அப்படிம்பாங்க. இல்ல மேம்னலாம் கூப்பிடாதீங்க. கால் மீ மகேஷ். மகேஸ்வரி, நான் மகேஷ். உங்களுக்கு எப்படி ஓகேன்னு தோணுதோ, நீங்க அப்படி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரி ஓகேவா? அப்படின்னு கேட்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வரணும். இங்க வேற யாராச்சும் ஆள் இருந்தா கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச 2 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பண்ணி குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒரு நல்ல 4 பேர் செம்ம டயர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் மாதவி இருந்துட்டு, நான் காஃபி போட்டு உங்க எல்லாருக்கும் கொண்டு வரேன்ட்டு கீழ போயிட்டு, காஃபி போட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்து எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு, அந்த காஃபிய என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு, நீங்க எப்படி, என்ன அப்படிங்கிற மாரி நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ அகைன் மாதவி கேட்பாங்க, "நீங்க மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கீங்க. மித்தவங்கலாம் யாரும் வரலையா? ஐ மீன் உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தை அவங்கலாம் யாரும் வரலையா?" அப்படின்னு கேட்பாங்க. வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வீடு எல்லாமே செட்டில் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறமா அவங்க வருவாங்க. அவங்க கொஞ்சம் பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சரி ஓகே. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? இன்னும் 2 டேஸ்ல அவங்க வந்துருவாங்க. ஓரளவுக்கு நாங்க இங்க செட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு நார்மலா அவங்க பேசிட்டு சரி ஓகே. யூ கேரி ஆன் நீங்க நைட்டுக்கு நான் டின்னர் நான் ரெடி பண்றேன். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். உங்களுக்காக கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஃபன் செய்றதுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து செஞ்சுர்றேன் அப்படிம்பாங்க. அப்போ உடனே அந்த 2 பசங்க இருந்துட்டு, "அக்கா எங்களுக்கும் வயிறு இருக்குக்கா. எங்களுக்கும் பசிக்கும்க்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் புரியுது. சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு கீழ போயிட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு, அந்த டிஃபன நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் அகைன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ டூ லிசனிங் தி ஸ்டோரி.